ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொழிலதிபரை மிரட்டி பணம் பறித்ததாக பதியப்பட்ட வழக்கில் காவல் ஆய்வாளர் புகாரி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. மேலும் தகவலை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். சசிதரன் வணக்கம், முழு விவரங்களையும் சொல்லுங்க. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிபிஐ போலீசார் புதிதாக வழக்கு பதிவு செய்து 100க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே போலீசார் நடத்திய சாட்சிகளிடம் தற்போது மீண்டும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். தற்போது ஆய்வாளர் புகாரி பணம் கேட்டு மிரட்டியதாக 3 நாட்கள் அவரை காவலில் எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். அவருடன் துணையாக இருந்த இந்த பிரின்ஸ் ஆஃப் போலீஸில் பணியாற்றிய சீனிவாசன் என்பவரும் போலீசார் விசாரணைக்கு மேற்கொண்டு 3 நாள் இந்த விசாரணையின் அடிப்படையில பல நபர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் உயரதிகாரிகளுக்கும் இதில் தொடர்பு இருப்பதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையிலும் ஏற்கனவே சிபிஐ போலீசாரிடம் செம்பியம் போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில அந்த வழக்கின் அடிப்படையாக கொண்டு சிபிஐ போலீசார் தனியாக வழக்கு ஒன்று புதிதாக பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கின் அடிப்படையிலும் தற்போது 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள் இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் ஒவ்வொருடமும் சிபிஐ போலீசார் விசாரணையை தொடங்க இருக்கிறார்கள். விசாரணையில் புதிதாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த வழக்கை விசாரித்து புதிய குற்றப்பத்திரிகையை சிபிஐ போலீசார் தாக்கல் செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 26 நபர்களில் 12 நபர் தற்போது கோர்ட் ஜாமீன் மூலம் வெளியில் இருக்கிறார்கள். ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் சிபிஐ இந்த சாட்சிகளிடம் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் புகாரி அளித்த தகவலின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகளிடமும் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கில் அவர் 3 நாட்கள் விசாரணைக்கு போலீசார் கஸ்டடியில் எடுக்கப்பட்ட நிலையில் சிபிஐயும் அவரிடம் தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர்களும் மேலும் கஸ்டடியில் எடுத்து விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சசிதரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.